வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிஒன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெபெக்ஸ் மீட்டிங் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த மீட்டிங்க்கு வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஸோ முதல் வழி வந்து வெப் ப்ரௌசர் மூலியமா ஜாயின் பண்றது. 2வது வழி வந்து வெபெக்ஸ் ஆப்ஸே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட பிசி, நம்மளோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம ஜாயின் பண்ற மாரி பார்க்க போறோம். ஸோ முதல் வழி அதாவது வெப் ப்ரௌசர்லேருந்து எப்படி ஜாயின் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து செமினாருக்கு முன்னுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட லிங்க் குடுக்கப்படும். ஸோ அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி அல்லது காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட கூகுள் ப்ரௌசரோ இல்ல எந்த ப்ரௌசரோ இருந்தாலும் நீங்க காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்டர் அமுத்த வேண்டியதுதான். ஸோ என்டர் அமுத்துனீங்கன்னா இந்த மாரி ஒரு பாப்அப் வரும். ஆல்வேஸ் இல்ல ஓப்பன் வெபெக்ஸ் அப்படி இப்படின்னு. ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட நீங்க வெபெக்ஸ் அப்ளிகேஷன் இல்லையோ இல்ல வெபெக்ஸ் சாஃப்ட்வேர் இல்லையோ, ஸோ நீங்க கேன்சல் தட்டிட்டு நீங்க ஜாயின் ஃப்ரம் யூர் ப்ரௌசர்ன்னு நீங்க தட்டலாம். ஸோ நீங்க இத இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நீங்க வந்து தனியா வெபெக்ஸ் வந்து உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நேரா வெப்சைட்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணலாம் இத. ஸோ இங்க வந்து முன்னுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னுக்கு சில கேள்விகள் கேட்கும். ஸோ அதுல வந்து நேம்னா உங்களோட பேர். இந்த இடத்துல வந்து உங்க பேர வந்து நீங்க அடிக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னுக்கு நம்ம மோட்டிவேஷனல் செமினாருக்காக எல்லா குரூப்புக்கும் ஒவ்வொரு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க, உங்களோட ஃபெசி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் குடுப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து 14ன்னு வச்சுக்குவோம். ஸோ உங்க பேருக்கு முன்னுக்கு 14ன்னு எழுதிட்டு அண்டர்ஸ்கோர் உங்க பேர எழுத வேண்டியதுதான். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்க குரூப்புக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ எல்லா குரூப்புக்கும் வித்தியாசமான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் என்னான்னு உங்களோட ஃபெசி கேட்டு நீங்க இத எழுதிக்கலாம். ஃபெசி வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் என்னான்னு. ஸோ ஒன்ஸ் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரும் உங்க பேரும் நீங்க எழுதிட்டீங்க. அடுத்தது வந்து இங்க இருக்கிற இந்த எழுத்துக்கள் வந்து நீங்க மறுபடியும் டைப் அடிக்க வேண்டியதுதான். ஓகே. இங்க வந்து ஜாயின் அஸ் கெஸ்ட்ன்னு நம்ம குடுக்க வேண்டியதுதான். அடுத்தது வந்து இங்க வந்து யூஸ் யூர் மைக்ரோஃபோன், யூஸ் யூர் கேமரா. ஸோ இதுக்கு 2ம் வந்து நம்ம அலோவ்ன்னு குடுத்துற வேண்டியதுதான். ஸோ நீங்க மீட்டிங்க்கு கூடுறதுக்கு முன்னுக்கு உங்களோட மைக் மியூட் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோவும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இத 2த்தையும் நீங்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஜாயின் மீட்டிங்ன்னு தட்டலாம். தட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள புகுந்துரலாம். ஓகே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தாச்சு. செகண்ட் மெத்தட் நம்ம பார்ப்போம். ஓகே. வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம செகண்ட் மெத்தட் பார்ப்போம். அதாவது வெபெக்ஸ் ஆப்ஸ் இல்லன்னா சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட பிசிலயே இல்லன்னா லேப்டாப்லயே இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலியமா போடுறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு புது நியூ டேப் தொறந்துருவோம். அதுல போயிட்டு வெபெக்ஸ் டவுன்லோட் அப்படின்னு நீங்க எழுத வேண்டியதுதான். ஸோ இங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வெபெக்ஸ், சிஸ்கோ வெபெக்ஸ் டவுன்லோட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இங்க வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் குடுக்கப்படும். ஒண்ணு வந்து விண்டோஸ் 64 பிட், விண்டோஸ் 32 பிட். ஸோ இது வந்து அவங்கவங்க லேப்டாப் பொறுத்து இருக்கு. பட் மோஸ்ட்லி பொதுவாக எல்லா லேப்டாப்பும் வந்து 64 பிட் தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து 64 பிட் நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதான். ஓகே. இப்போ வந்து நம்மளோட வெபெக்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்க இங்க கிளிக் பண்ண வேண்டியதுதான். இந்த மாரி ஒரு விண்டோஸ் வரும் இன்ஸ்டாலேஷனு. ஸோ இங்க வந்து நெக்ஸ்ட் அமுத்திட்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஓகே. அடுத்தது வந்து நம்ம ஃபினிஷ் குடுத்துற வேண்டியதுதாங்க. இந்த மாரி வரும். நம்ம அக்ரி அமுத்திக்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ நம்ம வந்து இத வந்து மினிமைஸ் பண்ணிக்குவோம். இத நம்ம க்ளோஸே பண்ணிருவோமே. இப்போ வந்து உங்களுக்கு குடுக்கப்பட்ட லிங்க வந்து நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இல்லன்னா நீங்க அப்படியே நீங்க கிளிக் பண்ணலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரௌசர்ல நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்டர் அமுத்துனா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாரி கேட்கும். ஓப்பன் வெபெக்ஸ் அ அப்படின்னு. ஸோ நீங்க ஓப்பன் வெபெக்ஸ்ன்னு நீங்க அமுத்த வேண்டியதுதான். ஓப்பன் வெபெக்ஸ் நீ அமுத்திட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசில இருக்கிற வெபெக்ஸ்க்கு அத லிங்க் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும்.
அதேபோல மீட்டிங் ஜாயின் பண்றதுக்கு முன்னுக்கு வந்து நம்மளோட பேர் கேட்கும். ஸோ சொன்ன மாரி உங்க எல்லாருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் குடுக்கப்படும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்க ஃபெசி கிட்டருந்து நீங்க நீங்க வாங்கிக்கலாம். இல்லன்னா உங்க ஃபெசி வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து என்னன்னு. ஸோ உதாரணத்துக்கு உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து 14னா 14ன்னு எழுதிட்டு, உங்க பேரு வந்து பின்னாடி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் அஸ் கெஸ்ட்ன்னு அமுத்தலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் இங்க வந்தோனே அது ஆப்ஷன்ஸ் குடுக்கும். உங்களோட மைக்க நீங்க மியூட் பண்ணிருங்க. உங்களோட வீடியோவும் நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. இத 2த்தையும் ஸ்டாப் பண்ணிட்டா தான் அப்புறம் உள்ள போரும்போது மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்காது. ஸோ ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு நீங்க ஜாயின் மீட்டிங்ன்னு தட்ட வேண்டியது தான். அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இல்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க நேரா உங்களோட ஃபெசி கிட்ட கேட்கலாம். நன்றி.